இங்கே பார்த்தீங்கன்னா ஹைவேஸ் டேம் WAVYS. ஸோ அண்ட் ஃபைனலி சக்ஸஸ். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹைவேஸ் டேம். ஹே கைஸ், குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங். நான் தான் உங்கள் ஆஷிக் 6 4 ரைடர். ஸோ இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா யூடியூப்பில் போய்ட்டு 6 4 ரைடர்னு ஸ்பேஸ் இல்லாமல் டைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல் அப்படியே வந்துடும். எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வேறு லெவலில் vlogging பண்ணியிருப்போம். மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் தட்டிடுங்க. ஸ்பீட் லிமிட் 20 km. சாப்பாடா இப்போ கொஞ்சம் கிளியர் ஆயிடுச்சு. வேறு லெவல். கர்தானா எஸ்டேட் ஃபுல்லாக இங்கே டீ எஸ்டேட் வரைக்கும் என்னென்னா ஃபுல்லாக வந்து ட்ரையர் கம்பெனி வந்துட்டு அவங்க தான் வந்துட்டு எல்லாத்துமே ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இங்கே ஓன் பண்ணியிருக்காங்க. குரங்குகள் ஜாக்கிரதை. நம்மக்கிட்ட வெறும் பேக் மட்டும்தான் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே பசங்க எல்லாரும் வீக்கெண்ட் இங்கே வந்துட்டு காரை திறந்து விட்டுட்டு பாட்டு கேட்டுட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிடுறாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒன்று ஒன்று பிடிச்சிருக்கு. நல்ல வேலை இங்கே பாருங்கள், நம்மளோட ஃபாக் லைட்டு அதோட எஃபெக்டை காட்டுது. டேமு கண்ணுக்கு தெரியுமா, விசிபிளாக இருக்குமா? இப்போ அதுதான் இப்போ எனக்கு பெரிய கேள்வி. கீழே அப்படி வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள். டேர்னிங்கில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஃபுல்லாக ஸ்லிப்பரி. நான் பிளாக் ஐஸை சொல்லலை, பிளாக் ஐஸ் வேறு, இந்த மாதிரி ஸ்லிப்பரி வந்து வேறு. ஸோ இது வந்து ஆல்கே ஸ்லிப்பரின்னுவாங்க. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, மழை தண்ணி தாரோட டாப் லேயரில் டெபாசிட் ஆகிருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த செடிமெண்ட்டாக போகாததுனால உங்களுக்கு தவறி உழுவ வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தண்ணி தாருக்கு மேலேயே இருக்கும். தாரோட தாராக கலந்து இருக்கிறது வந்துட்டு உங்களுக்கு வந்து பிளாக் ஐஸு. ஸோ பிளாக் ஐஸ் மோஸ்ட்டாக வந்து ரொட்டாங் பாஸில் நிறையா இருக்கும். ஆக்சுவலாக ஸ்பித்தி வேலி போனீங்க, இல்லை காசா போனீங்க, உட்பிரையர் டீ எஸ்டேட்ஸ், ஹைவேஸ் எஸ்டேட், வேறு லெவல் வியூங்க. மழை பெய்யுது, அதுவும் வேகமாக பெய்யுது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஃபோன் அண்ட் மீதி இதை செக்யூர் பண்ண போகிறோம். டாடா பாய். ஸோ அந்த டீ எஸ்டேட் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த சீன்ஸ் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. நம்ம கோப்ரோவை நம்ம கெடுத்துக்க விரும்பவில்லை. மழையில் மாட்டி விட்டோம். சரி, ஓகே கைஸ், இட்ஸ் அ ஃபெயில்டு அட்டெம்ப்ட். ஓப்பனாக சொல்ல போனால் இட்ஸ் அ ஃபெயில்டு அட்டெம்ப்ட். ஹைவேஸ் டேம் இங்கே தான் இருக்குது, ஆனால் நான் போகலை. பயங்கரமாக மழை பிடிச்சிருச்சு, நான் அதுக்கு ரெடியாக வரவில்லை. ஸோ வண்டியை திருப்புறேன். இட்ஸ் அ ஃபெயில்டு அட்டெம்ப்ட், பட் ஓகே. திருப்பி போகிறதுல எந்த தப்புமே இல்லை. திருப்பி வருவோம், ஸ்ட்ராங்காக வருவோம். ஸோ கைஸ், ஒரு பிளானில் ஒரு சின்ன சேஞ்சு. என்ன அப்படின்னா, மழை கொஞ்சம் ஸ்லோவாக நின்றுச்சு. பத்தாவதுக்கு நம்ம தலைப்பாட்டி கேட்டேன், நெவர் எவர் கிவ் அப்னு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஒரு வெறி வந்துருச்சு. வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யானை ஜாக்கிரதை இன்னும் கொடுத்துருக்கு. ஆனால் இங்கே ஒரு கார் இருக்குது, ஒரு சேஃப்டிக்காக. ஏதாவது ஒரு அவசரம்னா காருக்குள்ளே ஓடிடலான்னு. ஸோ ஒரு சின்ன பிளான் சேஞ்ச். திருப்பி வந்திருக்கோம் மேகமலைக்கு. மழைக்காக ஒரு 1/2 hour நின்றோம். நிற்க மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இன்னொருத்தவங்க அங்கே வந்தவங்க சொன்னாங்க, ஒரு இடத்துல நின்றிங்கன்னா மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ மழை டு மழை அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்றது சொன்னாங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க டீ எஸ்டேட்டு. வந்து டீ எஸ்டேட்டுக்குள்ளே போகணும், கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது போகணும் லைஃப்பில். செம்ம சீன்ஸுங்க. ஆனால் டேம் கண்ணில் தெரிய மாட்டேங்குதுங்க. அந்த ஒரு டேமில் ஏதோ ஃப்ளைட்டு கவுந்து கிடக்குது அப்படின்ற மாதிரி அங்கே கீழே உள்ள ரேஞ்சர் சொன்னாங்க. ஸோ அவங்க எதிர்பார்த்தது 5 மணிக்கு ரிட்டர்ன் வந்துடணுன்னு. மன்னிச்சுக்கோங்க, இந்த வீடியோ ரேஞ்சர்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா. மணி பார்த்தீங்கன்னா இப்போவே 4:25. ஸோ
ஸோ எதனால் லேட் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் மழை பெஞ்சுது, மழையில் நிற்கணுமா வேணாமான்னு தெரியலை. ஸோ மன்னிச்சு விடுங்கள். க்ளவுஸ் இதெல்லாமே ஈரமாக நனைஞ்சி விடுச்சு. ஸோ ஃபோன் எல்லாத்தையுமே சேஃப்டி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரைடை தொடர்ந்துருக்கேன். ஸோ 5 மணிக்கு கீழே வந்துடு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் டைம் பார்த்தீங்கன்னா இப்போவே 4:30 ஆயிடுச்சு. ஸோ 4:30க்கு அட்லீஸ்ட் இந்த டேம் பார்க்குறதுக்கு தான் ஒன்றும் அட்லீஸ்ட் இந்த டேமையாவது பார்த்துட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். ஸோ ஃபெயில்டு அட்டம்ப்ட்டு நான் அங்கேயே திரும்பிட்டேன். பட் ஸ்டில் ஒரு தலைப்பாட்டு கேட்ட உடனே நெவர் கிவ் அப் அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துட்டு நின்றாச்சு. ஸோ கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஹை வேவ்ஸ். ஸோ நீங்கள் தேடுறதா இருந்தீங்கன்னா கூகுள் மேப்பில் ஹைவேஸ் டேம்னு தேடினா தான் உங்களுக்கு மேகமலை கரெக்டான ரூட்டு கிடைக்கும். இல்லைனா ஹைவேஸ் டேம் தேடலைன்னா உங்களுக்கு வந்துட்டு மேகமலையை சுற்றி ஊரை சுற்றி காமிக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹைவேஸ் டேம் WAVYS கேட்ச்மெண்ட் ஏரியா இதெல்லாம் இருக்குது. ஸோ நம்ம ஹைவேஸ் டேமோட வியூ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ வண்டி ஆன்லேயே நான் வச்சுருக்கேன், ஏன்னா திடீர்னு யானைகினா வந்துச்சுன்னா எடுத்துகிட்டு ஒரே ஜூட்டு, அதுக்காக தான். ஹைவேஸ் டேம். ஸோ நம்ம RR 310 வந்தாச்சு ஹைவேஸ் டேமுக்கு. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 4:24 இன் நவம்பர் 2020. ஸோ எல்லாமே லாக்டு, உங்களை யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க உள்ளே. நம்ம வந்து அந்த எலிஃபண்ட் கிராசிங்லாம் தாண்டி இந்த ஹைவேஸ் டேமுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது டேமில் எவ்வளோ தண்ணி ஊற்றுதுன்றது உங்களுக்கு தெரியுது. ஸோ ஒரு ரைடராக நீங்கள் இங்கே வரீங்க அப்படின்னா நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டு டிஃபிகல்ட்டி என்னென்னா மழை ஒரு இடத்துல பெய்யாது, நீங்கள் மூவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும், மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்கும், நீங்கள் அதை தாண்டி தான் வரணும். ஸோ டேமோட இன்னொரு வியூ தான் இங்கே கீழே வந்து பசங்கள்லாம் பார்த்துட்ருக்காங்க. இதுதான் நம்ம டேமு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த கம்பியிலேருந்து காட்ட பார்க்குறேன். ஸோ இதுதான் ஹைவேஸ் டேமு. வேறு லெவல் சீன்ஸுங்க. கம்பிக்குள் சினிமேட்டிக் பார்த்துருக்கீங்களா? ஃபஸ்ட் டைம் பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் சினிமேட்டிக் ஷாட்ஸு இப்படி ஒரு சினிமேட்டிக் ஷாட் நான் பண்ணதே இல்லை. பாருங்கள், ஒரு புதுசாக ஒரு அட்டெம்ப்ட் பண்ணுறேன். நம்மளை உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க, லாக் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் நம்ம ஒரு சினிமேட்டிக்கை போடுவோம். சினிமேட்டிக்ஸ் இன் 3, 2, 1 கோ. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி தெரியுது. ஏன்னா நடுவில் மழை பெய்யுதுன்னு சொல்லிவிட்டு வண்டியை திருப்பிட்டேன். ஸோ நான் வேறு vlogல வந்துட்டு இட்ஸ் அ ஃபெயில்டு அட்டெம்ப்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு vlogஐ முடித்து நான் திரும்பிட்டேன் வேறு. ஸோ நம்ம vlogஐ நம்ம அப்போவே நம்ம திரும்பிட்டோம். ஸோ அப்புறம் தோணுச்சு, சரி நம்ம இதுக்கு தானே சென்னையிலேருந்து வந்திருக்கோம், கொஞ்ச நேரம் பொறுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்துட்டு மைண்ட் செட் மாறிச்சு ஒரு 20 மினிட்ஸ் பிரேக் கழிச்சு. ஸோ 20 மினிட்ஸ் பிரேக் கழிச்சு மைண்ட் செட் மாறின உடனே சரி திருப்பி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனா பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர்லேயே இருக்குது. ஸோ 5 கிலோமீட்டர்ஸ்லேயே நான் இங்கே வந்தாச்சு. ஸோ அண்ட் ஃபைனலி சக்ஸஸ். ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஹைவேஸ் டேம். வேறு லெவல் சீன்ஸுங்க, வேறு லெவல். ஸோ இங்கே தான் வந்துட்டு நம்ம ரிட்டர்ன் திரும்பணும் ஆக்சுவலாக. ஸோ இங்கே தான், ஏன்னா இங்கே மலையில் வந்து ஒதுங்குறதுக்கு ஒரு மரமும் இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்படியே மழை பெஞ்சால் ஒன்று நனையணும், இல்லைனா இப்படி நின்றுடணும். ஸோ நின்றுட்டு இருந்தேன் லூஸ் மாதிரி இந்த இடத்துல. அதுக்கப்புறம் தோணுச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் எடுத்து கிளம்பியாச்சு. ஸோ மேகம் உங்களுக்கு கீழே இருக்கும். இப்போ நான் மேகத்துக்குள்ளே இருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ செம்ம குளிருதுங்க, வாய்ப்பே இல்லைங்க. ஃபுல்லாக டீ எஸ்டேட்டு, எல்லாமே வுட் பிளேயர் தான் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ இந்த ட்ரிப்பில் நான் வந்து நிறைய தப்புகள் பண்ணியிருக்கேன். ஸோ போன தடவை என்ன நடந்தது அப்படின்னா ஹில் ஸ்டேஷனுக்கு போகிறப்போ ட்ராக் பேண்ட்டு போயிருந்தேன். ஸோ குளிர் தாங்க முடியல. இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ஜீன் போட்டு வந்திருக்கேன். ஸோ
பர்ஃபெக்டாக இருக்குங்க, ஜீன் பர்ஃபெக்டாக இருக்குங்க அப்படின்னு நினச்சிட்டு இங்கே நான் வந்தேன். ஸோ இந்த ட்ரிப்பில் எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சுன்னா, ஜீன் கூட பர்ஃபெக்ட் கிடையாது. உங்களுக்கு ரைடிங் ஜாக்கெட் எப்படி இருக்கோ அந்த மாதிரி ரைடிங் பேண்ட்டு அவசியம். ஸோ அது உங்களை மழையிலேருந்தும் ப்ரொடெக்ட் பண்ணும், அட் த சேம் டைம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், நீங்கள் நிம்மதியாக உட்காந்துட்டு வருது. இல்லைனா இப்போ நம்ம உட்காந்துட்டு வந்துட்டுருக்கோம், ஃபுல்லாக ஈரமாக இருக்குங்க, ஃபுல்லாக ஐஸ் தண்ணி வேறு. ஸோ ஐஸ் தண்ணி போட்டு உங்களை வண்டி ஓட்ட சொன்னால் எப்படி இருக்கும்? ஸோ அந்த லெவலில் இருக்குது. க்ளவுஸை பற்றி நான் குறை சொல்லவே மாட்டேன், வேறு லெவல் க்ளவுஸ் தான் இது. ஒரு தடவை தண்ணி போச்சுன்னா காயறதுக்கு செம்ம டைம் ஆகும். ஸோ அது ஒன்று மைண்டில் எப்பயுமே வச்சுக்கணும். லெதர் க்ளவுஸ் வாங்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எலிஃபண்ட் கிராசிங் யானைக்கிடம் வந்துடுச்சா, எல்லோரும் இங்கே கூட்டமாக நிற்கிறாங்க. ஸோ இங்கே தான் நம்ம முன்னாடி நின்றுட்டு வீடியோலாம் எடுத்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபாக் அடிக்குது. ஸோ இது ஒரு ஃபாகி ட்ரிப்புன்னே சொல்லலாம், மேகமலை. ஸோ என்னோடய வண்டியோட மிரர்ஸ் பார்த்தீங்கன்னாலே அதுவே ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். சுத்தமாக தெரிலங்க, ஃபுல்லாக ஈரப்பதமாக இருக்குது. கொஞ்சம் மிஸ் பண்ணால் காலி, கேர்ஃபுல்லாக இருக்கணும். மிரர்ஸ் எனக்கு ரொம்ப அவசியம். ஸோ அதனால் நான் அதை க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். மண்டைக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்றதை வந்து பார்க்கணும். ஏன்னா முதுகு பின்னாடி குத்துறவங்கள பார்த்தாச்சு, மண்டைக்கு பின்னாடி யார் வந்து அடிக்க போகிறான்றத அதை கண்டிப்பாக நான் வாட்ச் பண்ணியே ஆகணும். ஸோ மிரர்ஸ் தொடச்சாச்சு. அங்கங்கே போர்ட் சைன்ஸ் பார்த்தீங்கன்னா கிவ் வே டு அப்கமிங் வெஹிக்கிள், அது பாதி பேருக்கு தெரியுமான்னு தெரியல. ஸோ அதை படிக்க தெரியாதவங்களுக்கும் உள்ள மெசேஜ் இதுதான். மேலே வர்றதுக்கு வண்டிகள் கஷ்டம், மேலே ஏறுறதுக்கு வண்டி கஷ்டம், ஆனால் கீழே இறங்குறதுக்கு ரொம்ப ஈஸி. ஓகேங்களா, இது வண்டிக்கு மட்டும் இல்லை, நமக்கு எதாவது. ஸோ மேலே யார் வராங்களோ அவங்களுக்கு வழி விட்டுருங்க, இது வாழ்க்கையிலையும் அடங்கும். ஸோ கைஸ், வேறு லெவலில் இருக்கிற ஒரு ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தோட்டம், அந்த தோட்டத்தில் விண்ட் மில். நம்ம லோக்கல் கைடு உட்காந்துருக்காரு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இதுக்கு போகணுன்னா வேறு ஒரு பாதை இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆஃப் ரோடு பாதையில் நம்ம போக வேண்டியது வரும். வாங்க போகலாம். இந்த பாதை எப்படி இருக்குன்றது தெரியல. ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ். ஸோ எல்லாத்தையும் எடுத்தாச்சான்றது ஒரு வாட்டி செக் பண்ணியாச்சு. ஸோ வண்டியை கொஞ்சம் ஆஃப் ரோடு மண் வழுக்குது. சேடில் பேக் இருந்தால் இந்த மாதிரி கொஞ்சம் சறுக்கிறது கொஞ்சம் அவாய்ட் ஆகுது. ஏன்னா பேக் சைடில் வந்து பில்லியன் லோடு அதிகமாக இருக்குது. இப்போ வந்து நான் எல்லாமே மிடில் வந்து வெயிட் இருக்கிறதுனால வண்டி சறுக்குது. ஓகே, ஸோ எதிர்க்க தெரியுதுங்களா மேகமலை. நம்மக்கிட்ட சொன்னது என்னென்னா, இந்த பர்டிகுலர் மரத்தை ட்ராக் பண்ண, அது வழியாக போ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மரத்தோட பாதை வந்து இங்கே இன்னொரு பாதை போகுது, இப்படி போக சொன்னாங்க. சரி போவோம். ஸோ நமக்கு சொல்லப்பட்ட பாதையில் நம்ம போயிட்டுருக்கோம். இது நேராக கொண்டு போய் அந்த விண்ட் மில்லில் தான் போய் முடியுது. அடி ஸோ வந்துட்டோம் கைஸ். செம்ம லொக்கேஷனுங்க, செம்ம லொக்கேஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ நான் ஃப்ளைட்டு போகுதுன்னு நினச்சேன் இந்த சவுண்டை கேட்டுட்டு. ஆக்சுவலாக ஃப்ளைட்டு போகலை. ஸோ இங்கே இருக்கிற விண்ட் மில் தான் அப்படி சுற்றிட்டு நமக்கு அந்த சவுண்டு க்ரியேட் ஆகி தருது. ஸோ நம்ம வண்டி அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு விண்ட் மில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது 1, அங்கே 2, இது 1, 3, 4, 5, 6, இதே மாதிரி அங்கே ஒரு 6 செட்டப்பு. ஸோ இதுதான் நம்ம மேகமலை. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அங்கெல்லாம் வந்து செம்ம மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு இப்போது. ஸோ மேகமலைக்கு கொஞ்சம் முன்னாடியே இருக்குது இந்த விண்ட் மில். எல்லா வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மேகமலையும் பார்த்தாச்சு. ஒரு ப்ரைவேட்டான ஒரு லொக்கேஷனுக்கு வந்துட்டு ஒரு விண்டு மில்லையும் பார்த்தாச்சு. ஸோ விண்டு மில்லில் கொஞ்சம் நல்ல ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ஸோ இங்கேருந்து கிளம்புறோம். லொக்கேஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இது மேகமலை. மேகமலைக்கு பக்கத்தில்
ஒரு விண்ட் மில், இங்கே ஒரு 6 இருக்குது, இந்த சைடு ஒரு 6 விண்ட் மில் இருக்குது. ஸோ இருட்ட போது நம்ம கிளம்ப வேண்டிய டைம் ஆயிடுச்சு. வாங்க போகலாம். ஸோ கிளம்புறோம். டைம் பார்த்திங்கன்னா இதில் 5:54. ஸோ நம்ம லொக்கேஷனுக்கு ஒரு பாய் சொல்லிடுவோம். ஸோ டாட்டா, கிளம்பலாம். ஸோ அதே ஆஃப் ரோட் ரயில் தான். ஸோ இதோட இந்த vlog நான் முடிச்சுக்கிறேன். ஸோ ஹோப் யூ கைஸ் என்ஜாய்டு. ஸோ நம்ம வேறு லெவலில் vlog பண்ணியிருக்கோம். ஸோ மேகமலையிலேருந்து வந்தாச்சு. இன்னும் நிறைய vlogலாம் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ண வெயிட் பண்ணுறீங்களா? ஸோ நானும் வெயிட்டிங். வாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கோ.